ஒரு பெண்மணி வந்து ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு வந்துச்சு. அந்த நாயும் அந்த பெண்மணிக்கு ரொம்பவே விசுவாசமாக இருந்துச்சு. அந்த பெண்மணியோட குழந்தைய வந்து இந்த நாய்கிட்ட விட்டுட்டு தான் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்வாங்க. அது துணி துவைக்கிறதா இருக்கட்டும், பாத்திரம் வளர்க்குறதா இருக்கட்டும், சமைக்கிறதா இருக்கட்டும், எந்த வேலையாக இருந்தாலும் அந்த குழந்தைய நாய்கிட்ட விட்டுட்டு தான் அவங்க வந்து வேலை செய்வாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கடத்தெருவுக்கு போனாலும் சரி, இல்லை வெளியில் எங்கே போனாலும் சரி தான், அவங்க அந்த குழந்தைக்கு வந்து வயிறு நிறைய பாலை கொடுத்துட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு அந்த நாயை பார்த்துக்க வச்சுட்டு தான் போவாங்க. அந்த நாய் வந்து அவங்க திரும்பி வர வரைக்கும் எங்கேயுமே போகாத அந்த குழந்தை பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு அவ்வளோ ஜாக்கிரதையாக அந்த குழந்தைய பார்த்துக்கும். இதேமாரியே நடந்துக்கிட்டே வந்திருக்கு. ஒரு நாள் அப்படி தான் அவங்க அவசரமாக வெளியில் போனாங்க. அந்த குழந்தைக்கு வயிறு நிறைய பாலை கொடுத்துட்டு பெட்டு மேலே படுக்க வச்சுட்டு அந்த நாயை பார்த்துக்க சொல்லிட்டு அவங்க வெளியில் போனாங்க. வெளியில் போயிட்டு வந்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வெளிலேருந்து வந்து பார்க்கும்பொழுது பெட்டில் வந்து குழந்தைய காணோம். அவங்க அந்த குழந்தை படுத்திருந்த இடத்துல இருந்த துணிகள் எல்லாமே வந்து கிழிக்கப்பட்டு கிடந்துச்சு. நாய் குதறின மாதிரி கிடந்துச்சு. ஆனால் அந்த நாய் வந்து அந்த வாயில் ரத்தம் இருந்துச்சு. நாய் வாயில் என்னடா குழந்தைய காணோம், நாய் வாயில் ரத்தமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. அந்த நாய் வந்து அப்படியே அந்த ரத்தத்தை நாவால் வந்து சுவைக்கிற விதமாக அப்படியே நக்கி நக்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. உடனே வந்து இவங்க கெஸ் பண்ணிட்டாங்க அவசரப்பட்டு. உடனே நம்ம குழந்தைய வந்து இந்த நாய் தான் வந்து கடித்து தின்றுச்சு, நம்ம விசுவாசமாக அந்த நாயை வளர்த்துட்டு இருந்தோம், இது வெறி கொண்டு போய் நம்ம குழந்தைய வந்து கடித்து தின்றுச்சு, நன்றி கேட்ட நாயை அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு யோசிக்காமல் வந்து இந்த நாயை வந்து கட்டையாலேயே அடித்து கண்ணா பின்னான்னு அடித்து அந்த நாயை கொன்னே போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம குழந்தை வந்து இந்த நாயை கடித்து தின்னதுக்கப்புறம் எதுனாச்சும் ஒரு பாகனாச்சும் கிடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து தன்னுடைய குழந்தைய தேடுறாங்க. தேடும் பொழுது அந்த கட்டிலுக்கு அடியில் ஒரு மூளையில் வந்து அந்த குழந்தை வந்து எதுவுமே சத்தம் போடாத நடக்கிறது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு அப்படியே படுத்து கிடக்குது. இதை பார்த்த உடனே அவங்க வந்து அந்த குழந்தைய அப்படியே வாரி தூக்கிக்கிட்டு, நம்ம குழந்தை சாகவும் இல்லை, இந்த நாய் வாயில் வந்து இவ்வளோ ரத்தம் வந்திருக்கு, இந்த நாய் வந்து வேறு எங்கன்னா போய் எதுனா சாப்பிட்டு வந்திருக்குமா, எப்படி இது வாயில் ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் கொஞ்சம் தூரத்தில் கட்டிலுக்கு அந்தாண்ட வந்து ஒரு பாம்பு வந்து நாயால் குதறப்பட்டு கடிக்கப்பட்டு கண்ணா பின்னமாக செத்து கிடக்குது அந்த ஒரு பாம்பு. இதை பார்த்த உடனே அவங்க வந்து ஐயோ நம்ம அவசரப்பட்டுட்டோமே, நம்ம இல்லாத நேரம் பார்த்து கொடிய விஷம் உள்ள இந்த பாம்பு வந்திருக்குது, அது நம்ம குழந்தைய வந்து கொத்துறதுக்கு வந்திருக்கு, நம்ம குழந்தைய காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய உயிரை கூட பணையம் வச்சு இந்த நாய் வந்து அந்த பாம்பு கிட்ட போராடி அந்த பாம்பை கொன்று நம்ம குழந்தைய காப்பாற்றிருக்கு, நம்ம அது கூட வந்து புரிஞ்சிக்காமல் நாயை அநியாயமாக அடித்து கொண்டுட்டோமே, நம்ம கோபத்தாலையும் நிதானமற்ற தன்மையாலையும் விசுவாசமாக உள்ள நாயை வந்து நம்ம அடித்து கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு செத்து போன நாயை தூக்கி தன்னுடைய மடியில் வச்சுக்கிட்டு ஒன்று கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. இது போல தாங்க உண்மையை சரிவர அறியாமல் எத்தனையோ முறை கடுமையான வார்த்தைகளால் மற்றவர்களை தூற்றுகின்றனர் மற்றும் அவர்களை பற்றி பொய்களை பரப்புகின்றனர். வீண் பழி சுமத்தி அடுத்தவரிடம் காட்டி கொடுக்கின்றனர். சூழ்நிலையை அணுகுவதற்கு எப்பொழுதும் பொறுமையாக இருப்பதே சிறந்தது. மேலும் தீர விசாரிக்காது சில விஷயங்களை அவசரப்பட்டு நம்புவதும் கூடாது. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.